ஹலோ யூஸ் தமிழ்நாடு எஜுகேஷன் 2025 TNEA 2025 கூட உங்களுக்கு அப்ளை பண்ண டேட் வந்து முடிய போகுது. தென் அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு அதில் மிஸ்டேக்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, தென் அவங்க கேட்ட சந்தேகங்கள் என்னென்ன இப்போ ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, தென் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட எல்லா கேள்வியுமே நம்ம இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். நீங்கள் இந்த கேள்விகளை ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலாக நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். TNEA 2025 தமிழ்நாடு அட்மிஷன் 2025. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே த்ரூ அண்ணா யூனிவர்சிட்டி மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால், தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலிமா வருதா இருந்தால் நீங்கள் TNEA 2025 மூலிமா தான் நீங்கள் போக முடியும். சரிங்களா? இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு June 6 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. சரிங்களா? இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளையோட லாஸ்ட் டேட் முடியுது. சரிங்களா? அதனால் நாளைக்கு வரைக்கும் நம்ம போக தேவையில்லை, இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. இல்லைங்களா? இன்றைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. லாஸ்ட் மினிட் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் நம்ம என்னென்ன தேவையான நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் வந்து இன்றைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? அதான் நான் தெளிவாக சொல்லிடுறேன். தென் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து இது அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன டவுட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஓகேங்களா நம்ம வெப்சைட்டை ஃபஸ்ட்டு நம்ம TNEA வெப்சைட்டுக்கு போயிடுவோம். ஓகேங்களா? TNEA வெப்சைட்டில் இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு ப்ரீவியஸாக என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஜென்ரல் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெரிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 20 அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஓகேங்களா phase 1 வெரிஃபிகேஷன் தான் இது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணேன், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணல, சைன் வாங்கல, நிறைய இஷ்யூஸ் நீங்கள் கேட்குறீங்க. இல்லை அதனால் ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து phase 1 வெரிஃபிகேஷன்ஸ் தான் இப்போதுக்கு போயிட்டுருக்கு. நீங்களா phase 1 வந்து செகண்டில் தான் உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்டில் இருந்து நியர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th 12th வரைக்கும் உங்களுக்கு ஷெடியூல் வந்து சொல்லியிருக்கிறாங்க phase 1ல். ஓகேங்களா? அதாவது செகண்ட்லேருந்து உங்களுக்கு 12 வரைக்கும் 10 days கொஞ்சம் ஷெடியூல் சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸில் தான் விவேகானந்தா ஆடிட்டோரியத்தில் உங்களுக்கு நடக்குது. இந்த இன் பர்சனாக தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் யார் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வெரிஃபிகேஷன் வந்து டேரெக்டாக தான் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? சென்னையில் தான் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? பட் சென்னையிலே 2-3 ரீசன் சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் விவேகானந்தா ஆடிட்டோரியத்தில் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் கோட்டா இன்னும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு வந்து ஒன்றும் அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்க, இல்லை அப்ளை பண்ணிட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கு உங்கள் பேர் ஏதாச்சும் இதில் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு phase 2ல் உங்களுக்கு வரும். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். இந்த phase 1க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இப்போ தான் % வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? இது ஒன்று. தென் அடுத்து வந்து நம்மக்கிட்ட கேட்குற சந்தேகங்கள்ல உங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து நான் அப்ளை பண்ணல, அதோட நம்பர் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அட் ப்ரெசென்ட் அதில் கம்பல்சரி எனக்கு நெக்ஸ்ட் கொடுக்க முடியல, உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது மட்டும் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கேட்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் இஷ்யூஸ் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ண ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டே இருங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இது மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்லோட் பண்ணல, நீங்கள் அப்லோட் பண்ணி வாங்கிட்டீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அப்போ வந்து அந்த டைம் வந்து அப்லோடிங்க்கு வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க, நீங்கள் அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? இது ஒன்று. சரிங்களா? தென் அப்பயும் நீங்கள் வாங்க முடியல அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த காலேஜில் கொடுத்து நீங்கள் அப்போ அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு நம்ம மேஜர் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு உங்கள் சர்டிஃபிகேட்ஸில் உங்கள் கூட பிறந்தவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களோட நேம் இருக்கணும். தென் அப்பா அம்மா நேமு, அப்பா அம்மாவோட அப்பா அம்மா, அம்மாவோட அப்பா அம்மா, ஓகேங்களா? 2 பேரும் மொத்தம் 7 பேருமே இருக்கணும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்துக்கோங்க, இது மாதிரி இருக்கிறா மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நீங்கள் வாங்குறவங்க இது மாதிரி டீட்டெயிலாக வாங்கிட்டீங்கன்னா எந்த இஷ்யூஸுமே கிடையாது. நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இது ஒன்று. தென் ரெண்டாவது வந்து இந்த PMS ஸ்காலர்ஷிப் வந்து கேட்குறவங்களுக்கு வந்து PMS ஸ்காலர்ஷிப் வந்து எனக்கு எலிஜிபிள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு, டெஃபினட்டாக நீங்கள் வந்து பேரண்ட் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இல்லாமல் இருந்தீங்கன்னா, அது இல்லாமல் இன்கம் வந்து 2,50,000 இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க எலிஜிபிள் PMS ஸ்காலர்ஷிப். இவங்களுக்கு
டியூஷன் ஃபீஸ், அதாவது டியூஷன் ஃபீஸ், அதாவது காலேஜ் ஃபீஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து கொடுக்கும். ஹாஸ்டலோ டிரான்ஸ்போர்ட்டோ இது கொடுக்காது. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அவங்க எல்லாரும் ஃப்ரீயாக தராங்க, இவங்க ஃப்ரீயாக தராங்க. நிறைய பேர் வந்து ஃபால்ஸ் இன்ஃபார்மேஷன்ஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க. உங்களுக்கு பின்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து எந்த ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்பாதீங்க. கவர்மெண்ட் கொடுக்குறது வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கும். இல்லை ஹாஸ்டலோ டிரான்ஸ்போர்ட்டோ அதர் சர்வீஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு கொடுக்க யாருமே உங்களுக்காக கட்டவும் மாட்டாங்க. நீங்களா எந்த ஒரு ஏஜென்சியோ எந்த ஒரு கன்சல்டன்சியோ யாரையும் நம்பாதீங்க. நான் சொல்லிட்டேன், எல்லாம் தெளிவாக நான் இருக்கிற உண்மையை எல்லாம் சொல்கிறேன். சரிங்களா, நீங்கள் யாரையும் நம்பாதீங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புது. சரிங்களா, தென் இது போஸ்ட் மேரிட் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா 2,50,000 இன்கம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக எலிஜிபிள், அவங்க அப்ளை பண்ணலாம். இதுவே கன்வெர்டர் கிறிஸ்டினாக இருந்தால் உங்களுக்கு வந்து SC/STயில் கன்வெர்டர் கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakhs வரைக்கும், சரிங்களா, நீங்கள் 2 lakhs வரைக்கும் இன்கம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இது ஒன்று. இதில் கேட்ட நம்ம மேஜராக வந்து கேட்ட 2 சந்தேகங்கள் இதுதான் ஒன்று. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறவங்க என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நெட் சென்டர்லையோ இல்லை வந்து வேறு யாராச்சும் மூலியமாக அப்ளை பண்ணி காலேஜஸில் அப்ளை பண்ணுறீங்க. அவங்க தெரியாதனமாக நீங்கள் இது பண்ணிடுறாங்க. நம்ம டேட்டா ஷீட்டில் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே சொன்னோம், இந்த தகவல் வந்து நம்ம கரெக்டாக தேவை, இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். இதில் மேஜராக வந்து ஸ்கூல் நேம் வந்து தப்பாக போயிருங்க. சில பேர் நம்ம 6 to 12 ஒரே ஸ்கூலாக இருக்கீங்க. பட் ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 6 to 12 ஒரே ஸ்கூலில் இருக்கீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th 10th வந்து வேறு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. 11th 12th வந்து மாறி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட்ரோல் ஆள் மேலே ஆள் கொடுத்து இது பண்ணிடுறாங்க. தென் ரிஜிஸ்டர் நம்பர் தப்பாயிருது, இந்த மார்க் என்ட்ரி பண்ணாமல் விட்டுறாங்க. இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து அடுத்தது சொல்லிட்டு இருக்கிறாங்க. தென் ஃபஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாமல் எஸ் கொடுக்காம விட்டேன், PMSS கொடுக்காம விட்டேன். இது எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் எந்த TFC சென்டர் கொடுத்துருக்கீங்க, அந்த TFC சென்டரோட நம்பரும் இருக்குது. நீங்கள் கால் பண்ணி கேட்டு என்ன டைமிங்கில் இருக்கிறாங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற TFC சென்டருக்கு போய் பர்சனாகவே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்களோட ஆதார் கார்டை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. சரிங்களா, உங்கள் ஆதார் கார்டை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போய்ட்டு கரெக்டாக நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்களோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் எந்த இஷ்யூஸாக இருந்தாலும் நீங்கள் அதில் போய் டேரெக்டாகவே இது பண்ணிக்கலாம். சரிங்களா, TFC சென்டருக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, இது ஒன்று கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்ட முக்கியமானது என்னென்னா, கவுன்சிலிங் ஷெடியூல் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கவுன்சிலிங் ஷெடியூல் அட் ப்ரெசென்ட் இன்னி வரைக்கும் வரவே இல்லை. நீங்களா கவுன்சிலிங் ஷெடியூல்ஸ் வந்து இன்னும் ஏசரி கேலண்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அட் ப்ரெசென்ட் வரைக்கும் இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், ரேங்க் லிஸ்ட் வந்து 27th வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து அவங்க சொன்னது அதுதான், June 27th ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரேண்டம் நம்பர் வந்து 11th வந்து ரிலீஸ் ஆகும் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் எக்ஸ்டென்ஷன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா வந்து TNGCA ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அகெயின் வந்து மேபி வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா ப்ரெசென்ட் வந்து நீட் ரிசல்ட்ஸோ அதை பற்றி எந்த தகவலும் அதுவும் வரல. இதில் நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் பிளைண்டாக இருக்கிறதுனால மேபி எக்ஸ்டென்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் ஷுவராக சொல்ல முடியும். சரிங்களா, பட் அது வரைக்கும் நம்ம போக தேவையில்லை. பட் ஆனால் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எப்போ வேணால் நம்ம டைம் கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலன்னா கூட நீங்கள் வெரிஃபிகேஷன் அப்போ கூட நம்ம டைம் கொடுப்பாங்க. பட் ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுங்க. அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய் TFC சென்டரில் போயிட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதனால் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறது இன்றைக்கே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஓகேங்களா, உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம இன்றைக்கி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேஜரான பிரச்சனை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9th வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது வெரிஃபிகேஷன் அப்போ கூட உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்போ ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அப்போ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்போ இஷ்யூஸ் வராது. நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்லோட் பண்ணலைன்னா அதையும் கவலைப்படாதீங்க, அதுக்கும் உங்களை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, நீங்கள் காலேஜில் போய் கொடுத்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதனால் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. அதுதான் நான் சொல்ல வருது. வெரிஃபிகேஷன் இப்போதுக்கு அட் ப்ரெசென்ட் ஸ்போர்ட்ஸ் கார்டு வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. ஜென்ரல் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு 10th சொல்லியிருக்கிறாங்க. இன்கேஸ் எக்ஸ்டென்ஷன் ஆச்சுன்னா டேட் வந்து ரிவைஸ் ஆகும். எக்ஸ்டென்ஷன் ஆகலாம், சேம் இதே டேட்டில் வந்து உங்களுக்கு நடக்கும். சரிங்களா, இதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்க தகவல் இது வரைக்கும். அதனால் வந்து இன்றைக்கே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேறு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.